எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரே இரவில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரத்தை முற்றிலுமாக விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரம். வீட்டில் எப்பயும் அசம்பாவிதம் நடந்து கொண்டே இருக்கு, சுபகாரியங்கள் நடைபெறுதல தடை இருந்துகிட்டே இருக்குது, ஒரு சந்தோஷமின்மை இருக்குது அப்படின்னு சொல்கிற யாராக இருந்தாலும், குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பணமே சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த பரிகாரத்தை செய்தால் ஒரே இரவில் நல்ல மாற்றம் கிடைக்கும். ஸோ பதிவை முழுமையாக பாருங்கள். பொதுவாக இந்த அதிர்வுகள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லணும்னா, நேர்மறை அதிர்வுகள், எதிர்மறை அதிர்வுகள் அப்படின்ட்டு ரெண்டு இருக்கு. அது பாசிட்டிவாக பேசும்போதும் நல்ல சொற்களை உபயோகிக்கும் போதும் வெளிப்படக்கூடிய அதிர்வுகள் நல்ல அதிர்வுகள்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் குட் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது. கெட்ட சொற்களை உபயோகிக்கும் பொழுதும், அதே மாதிரி பொறாமை போன்ற எண்ணங்களை வெளிப்படுத்தும் பொழுதும் வெளிப்படக்கூடிய அதிர்வுகளை பேட் வைப்ரேஷன் அப்படின்னு நாம் சொல்கிறோம். பொதுவாக மனிதர்கள் உடம்பில் இருந்து வெளிப்படுறது இந்த ரெண்டு அதிர்வுகள். சார் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் சார், அவர் கெட்டது எங்களுக்கு நினைக்கவே மாட்டார் சார் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு அவரை நீங்கள் அழைக்கிறீங்க, உங்கள் வீட்டை சுற்றியும் பார்க்குறார், உங்கள் வீடு நல்லா ஒரு ஆடம்பரமாக இருக்குது அப்படின்னா, அவர் நல்ல மனிதராகவே இருந்தாலும் கூட அவருக்குள் இருக்கும் ஒரு ஏக்க குணம் பொறாமையாக மாறி ஒரு பெருமூச்சு விடுவார். இந்த பெருமூச்சு தான் பேட் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாருக்குமே பொருந்துங்க. அதாவது மன ரீதியாகவும் நடத்தை ரீதியாகவும் அவர்கள் நல்ல மனிதர்களாக இருந்தாலும் கூட அவர்களின் ஆழ் மனதினுள் இருக்கும் ஒருவித அந்த பொறாமை குணமாகப்பட்டது நம்மக்கிட்ட அனுதினமும் தாக்கி கொண்டே தான் இருக்கும். அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் யாராவது வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சொம்பு தண்ணீர் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி வரக்கூடியவர்களுக்கு நாம் தண்ணீரை கொடுத்து விட்டோம் முதல்ல அப்படின்னு சொன்னால், அந்த தண்ணி அவங்க குடித்து ஆஸ்வாசப்படுத்தும் பொழுது அவங்களுடைய பேட் வைப்ரேஷன் வெளிப்படாது. அதனால தான் யார் வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல ஒரு டம்ளர்லையோ அல்லது ஒரு சொம்பலையோ தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது அதனால தான். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம வீட்டினுடைய முன்பகுதி என்ன சொல்லணும்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உள்ளே வரும் பொழுது ஃபஸ்ட்டு எதை பார்க்குறீங்களோ, சார் நான் வீட்டுக்குள்ளே வரும்போது எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க செவுத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால், அந்த செவுத்தில் ஒரு கண்ணாடி மாட்டுங்க. உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் அவர்கள் முதல்ல உங்கள் வீட்டை எங்கே பார்க்குறாங்களோ முன்புறத்தில் அங்கே ஒரு பெரிய கண்ணாடியாக மாட்டுங்க. கண்ணாடி மாட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு குட்டி கண்ணாடி மாட்டுறதை விட்டுட்டு நல்ல ஒரு பெரிய நீளமான கண்ணாடியை மாட்டி வைங்க. இந்த கண்ணாடி அப்படிங்கிறத பற்றி சொல்லணும்னா, நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை முற்றிலுமாக நீக்கி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை நம்மிடையே பல மடங்கு பெருக்கி தரக்கூடிய ஒரு சூட்சமமான பொருள் தான் இந்த கண்ணாடி. சரிங்களா? சாதாரண முகம் பார்க்கும் கண்ணாடி தான். இந்த கண்ணாடியை நம்ம வீட்டுக்கு முன்னாடி மாட்டுறச்சு வீட்டுக்குள்ளே வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை கண்ணாடியில் பட்டு அது திருப்பி அனுப்பும்.
சரிங்களா? இது வாஸ்து சாஸ்திரத்தில் மிக முக்கியமான ஒரு தகவல். அதே மாதிரி நம்மளுடைய வீடு எப்பயுமே சுத்தமாக இருக்கணும். சுத்தம் இல்லாத வீட்டிலும் துர்நாற்றம் வீசும் வீட்டிலும் நெகட்டிவ் வைப்ரேஷன் தானாக வந்து சேரும். யாரும் வீட்டுக்கு வரணும், அவர்கள் பெருமூச்சு விடணும், பொறாமைப்படணும், அவர்கள் மூலமாக நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டை சுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. உங்கள் வீடு சுத்தமாக இல்லை, உங்கள் வீடு வாசமாக, அதாவது சொல்லணும்னா அசுத்தமான நறுமணத்தோடு இருக்குது அப்படின்னு சொன்னாலே அங்கே நெகட்டிவ் வைப்ரேஷன் தானாக வரும். நீங்களாக தேடி போக தேவையில்லை, அதுவாக வந்துடும். அதனால தான் எப்பயுமே சொல்கிறது, வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க, சாம்பிராணி போடுங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை வந்து நாம் வெளியே வச்சு நாம் துலக்குவது கிடையாது. இப்போ பாத்திரத்தை வந்து சிங்கில் வச்சு தான் துலக்கக்கூடிய பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இப்படி நாம் பாத்திரத்தை கழுவுற சிங்கை வந்து வாசனை திரவியங்களை தெளித்து, அதாவது பார்த்திங்கன்னா வாஷ் கிளீனர், சோப் பவுடர் இதெல்லாம் போட்டு நறுமணமாக வச்சுக்கணும், க்ளீன் பண்ணி அப்பப்போ வச்சுக்கணும். ஏன்னா அந்த உணவு கழிவுகளிலிருந்து வெளிப்படும் துர்நாற்றம் கூட வீடுகளிலே நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை ஈர்க்க செய்யும். சரிங்களா? இது மிக முக்கியமான ஒரு விஷயம். சார், இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை பற்றி இவ்வளவு விஷயங்களை சொல்கிறீங்களே, இது ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றுமா, ஒருவரினுடைய வளர்ச்சியை தடை செய்யுமா அப்படின்னு கேட்டால் 100% ஒருவரின் வாழ்க்கையை அடியோடு தரைமட்டமாக்கக்கூடிய சக்தி இந்த அதிர்வலைகளுக்கு இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. திருஷ்டி என்பதும் அந்த ஒருவரினுடைய அந்த வைப்ரேஷன்ஸ் என்பது, அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் என்பதும் ஒருவருடைய வளர்ச்சியை அப்படியே ஸ்டாப் பண்ணக்கூடியதாக தான் அமையும். இதை நீங்கள் லேசாக எடுத்துக்க வேண்டாம். கட்டாயம் நீங்கள் இதில் கொஞ்சம் ஈடுபாடு செலுத்தி வாரத்துக்கு ஒரு முறை வீட்டில் இருக்கிற எல்லா நபர்களையும் வெளியில் உட்கார வச்சு, அதாவது கிழக்கு பார்த்த மாதிரி சூரியன் அஸ்தமான பிறகு வெளியில் எல்லா நபர்களையும் உட்கார வச்சு ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து அதை 2ஆக வெட்டிட்டு குங்குமம் தடவிட்டு அவர்களோட தலையை வலது பக்கமாக 3 முறை இடது பக்கமாக 3 முறை சுற்றிட்டு 3 சாலைகள் சந்திக்கும் இடங்களில், இது பார்த்திங்கன்னா முச்சந்தி அப்படிங்கிற பெயரால் அழைப்போம். 3 வழித்தடங்கள் இணையும் பகுதியை முச்சந்தி அப்படின்னு சொல்கிறோம். அந்த முச்சந்தியில் அந்த எலுமிச்சங்கனியை போட்டுடணும். 1. 2வது பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனங்கள் இருக்குன்னா ஒரு தேங்காயை நீங்கள் எடுத்துட்டு அதில் கற்பூரம் வச்சுட்டு அதை சுற்றிட்டு தேங்காய் உடைக்கணும். இதுவும் ஒரு விதமான திருஷ்டி எடுக்கும் முறை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூசணிக்காய். சைவ பலியில் பூசணியை பலி கொடுப்பது என்பது இருக்கிறதுலே அதி உத்தமமான பலியாக சொல்லப்படுகிறது. அதனால தான் எப்பயுமே, சார் என்னால் ஒரு ஆடை வந்து பலி தர முடியல, அதே மாதிரி நாங்கள் சைவ பலி தான் செய்வோம், அசைவத்தை நாங்கள் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பலிகளில் உயர்ந்த பலியாக சொல்வது பூசணி பலி. தொழில் செய்கிறவங்க, அதாவது மிக அதிகமான அளவிற்கான அந்த தொழில் ரீதியான அணுகுமுறையில் இருப்பவர்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாம் கட்டாயமாக அமாவாசை நாள் ஒரு பூசணிக்காயை சுற்றி உடைக்கிறதுங்கிறது ரொம்ப 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 அவசியமும் உத்தமமும் கூட. நம்ம நார்மலாக நபர்களுக்கு எடுக்கும்போது எலுமிச்சங்கனி போதும், வாகனங்களுக்கு தேங்காய் போதும். பட் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல், ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, வீடு மிகப்பெரிய ஒரு பங்களா மாதிரி வீடு கட்டியிருப்பீங்க, டெய்லி எத்தனையோ பேர் அதை பார்த்து பெருமூச்சு விட்டுட்டு போவாங்க. ஸோ அந்த திருஷ்டியெல்லாம் நீங்கணும்னா ஒரு பெரிய பூசணிக்காய் வாங்கி சுற்றி போடுறதா நல்லது. இப்போ நான் சொன்ன இந்த தேங்காய் உடைக்கிறது, பூசணிக்காய் உடைக்கிறது, இது காலகாலமாக நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பட் இந்த காலத்தில் அது நாம் செய்யும் பொழுது
உங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கணும், மற்றவங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கணும். அதனால் சேஃபான வாகனங்களுக்கு இடையூறு ஏற்படாத இடத்துல இதை செய்யுங்க. நான் பூசணிக்காய் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் போயிட்டு உடைக்காதீங்க. வாகன ஓட்டிகள் பாதிப்படைவாங்க. அதனால் நீங்களும் நல்லா இருக்கணும், உங்களால் மற்றவங்களும் நல்லா இருக்கணும். ஸோ பாதுகாப்பான இடத்துல இந்த சடங்குகளை செய்யுங்கள். சரிங்களா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற எதிர்மறை ஆற்றலை நாம் வெளியேற்றுறதும் அவசியமாக இருக்குது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான நேரத்தை செலவிடும் இடம் வீடு. அதனால தான் வீடு அப்படிங்கிறத நாம் அமைக்கும் பொழுது வாஸ்து முறைப்படி அமையுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்மளுடைய மனமும் உடலும் அதிக நேரம் செயல்படும் இடம் வீடு. அதனால தான் வீட்டை எமோஷ்னலாக சொல்கிறோம், ஒரு உணர்வு ரீதியான ஒரு விஷயமா வீட்டை சொல்கிறோம். பல பேர் பாருங்கள், அவங்க வீட்டை விட்டுட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த சாயந்தரம் வரைக்கும் இருப்பாங்க. 6 மணி வரைக்கும், ஈவினிங் வரைக்கும் அவங்க ஓகேவாக இருப்பாங்க. 6 மணிக்கு மேலே வீட்டு ஞாபகம் வந்துடும். நான் வீட்டுக்கு போகிறேன், வீட்டுக்கு போனால் தான் தூக்கம் வரும், வீட்டுக்கு போனால் தான் சாப்பிட முடியும், ஒரு மாதிரி காய்ச்சல் வர மாதிரி இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன், இதே வார்த்தைகளை தான் சொல்லுவாங்க. இந்த வீடு என்பது பார்த்திங்கன்னா எல்லாரோடைய மைண்டில் ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம். ஒரு குழந்தை மாதிரி நம்மளுடைய தமிழ் சமூகம் இந்த வீடுங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும். அதை ஒரு உயிரற்ற பொருளாக என்றைக்குமே நாம் பார்த்தது இல்லை. அப்பேற்பட்ட நம்மளுடைய வீட்டுக்குள்ள நம்மளையும் அறியாமல் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறைய தேங்கி இருக்கும். நான் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய நபர்கள் மூலமாக இருக்கலாம், வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய சிறிய சிறிய தவறுகள் மூலமாகவும் கூட உங்களுடைய வீட்டிற்குள் இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஆகப்பட்டது அதிகமாக சேர்ந்திருக்கும். ஸோ இது எப்படியெல்லாம் நீக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு மிக எளிமையான ஒரு வழி நான் சொல்லித்தரேன். உப்பு. ஒவ்வொரு வீட்டிலும் கல்லுப்பு என்பது அவசியம் இருக்க வேண்டிய ஒரு பொருள். சார் எங்கள் வீட்டில் எல்லா பொருளும் இருக்குது சார், கல்லுப்பு இல்லை சார். கல்லுப்பு தீர்ந்த வேட்டி தான் சார் வாங்குவேன், கல்லுப்பு ரொம்ப குறைவாக இருக்கும் சார். இந்த மாதிரி இருந்ததுன்னா அங்கே லக்ஷ்மி வரவே மாட்டார். வீட்டில் எந்த பொருள் இல்லைனாலும் கல்லுப்பை குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். கல்லுப்பு எந்த வீட்டில் நிரம்பி இருக்கிறதோ அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் ஐஸ்வர்யமும் எப்போதும் இருக்கும். கல்லுப்பு முழுமையாக தீர்ந்த பிறகு வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். சரிங்களா? இந்த கல்லுப்பு பரிகாரத்தை எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன். இதை 3 வகையில் பயன்படுத்தலாம். முதல் வகை என்னன்னா, உங்கள் உடலில் இருக்கிற எதிர்மறை ஆற்றலை நீக்கிறதுக்கு இந்த கல்லுப்பை எப்படி பயன்படுத்தலான்னா, குளிக்கக்கூடிய தண்ணீரில் சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை போட்டு அந்த தண்ணியில் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆகப்பட்டது முற்றிலுமாக நீங்கிவிடும். நம்மளுடைய உடலில் இருக்கிற அந்த கெட்ட சக்தியை வெளியேற்ற 1 ஸ்பூன் உப்பு போட்டு குளிச்சாலே போதும். 1. 2வது, சார் முடிஞ்ச அளவுக்கு வீடு துடைக்கும் போது அந்த வீடு துடைக்க பயன்படுத்துகிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு, அதே மாதிரி 1 ஸ்பூன் உப்பு போட்டு அந்த தண்ணியில் வீட்டையும் துடைங்க. நீங்கள் நார்மலாக தண்ணியில் வீடு துடைப்பீங்க, பட் அந்த தண்ணியில் 1 ஸ்பூன் உப்பு போட்டு அந்த தண்ணியில் நீங்கள் வீட்டை துடைச்சி பாருங்கள், அற்புதமான மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். அந்த வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆகப்பட்டது முற்றிலுமாக நீங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். வீடு நல்லா சேமமாக இருக்கிறத பார்க்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு துடைக்கிற தண்ணியில் கல்லுப்போடு சேர்த்து பச்சைகள் போகிற ஒரு குட்டி பீஸ் போட்டு அதை வச்சு நீங்கள் வீடு துடைச்சாலும் வீடு நல்ல ஒரு நறுமணத்தோடு இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த வீடு சுத்தமாகவும் நறுமணமாகவும் இருக்கிறதோ அங்கு தேவி லக்ஷ்மி வருவாள். ஸோ நம்ம வீடு துடைக்க பயன்படுத்துகிற தண்ணியில் கல்லுப்பையும் பச்சை கற்பூரத்தையும் போட்டு அதை வைத்து வீட்டை க்ளீன் பண்ணும்போது வீடு எப்போதுமே பவித்திரமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இது வந்து 2வது. 3வது விஷயம் என்னன்னா, நிறைந்த ஒரு வெள்ளிக்கிழமை நாளன்று, அதாவது நிறைந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னா வளர்பிற வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி முடிந்து அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள், அமாவாசை வரை வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளை நாம் வளர்பிறை வளர்பிறை அப்படின்னு சொல்கிறோம். அந்த திதியில் வர வெள்ளிக்கிழமைகளை தான் நாம் வளர்பிறை வெள்ளிக்கிழமைன்னு சொல்கிறோம். இந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னால் இன்று இரவு நீங்கள் செய்யணும். இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யலாம். இன்னும் சொல்லணும்னா ஒரு 10 மணிக்கு மேலே செய்யுங்க. ஒரு தட்டில் கல்லுப்பை கொட்டிட்டு அந்த தட்டில் கல்லுப்பை கொட்டி நல்லா பரப்பிட்டு இந்த கல்லுப்புக்கு மேலே 4-5 கிராம்புகளை தூவி விட்டு இந்த தட்டை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்கள் வீட்டின் நடுவே வையுங்கள். சார் ஹால் இருக்குது சார், எங்கள் வீட்டினுடைய சென்டர் பாயிண்ட் ஹால் இருக்குது, அங்கே வைங்க. ஒரு பலகை மாதிரி வச்சு வைக்கலாம், இல்லை நீங்கள் வெறும் தரையில் கூட வைக்கலாம், இல்லது சென்டரில் ஏதாவது ஒரு மேஜை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மேஜையில் வைக்கலாம். ஆனால் வீட்டின் சென்டர் பாயிண்டில் முடிஞ்ச அளவுக்கு வைங்க, வீட்டின் நடுப்பகுதியில் வைங்க. இப்படி வச்சுட்டு இதை அப்படியே விட்டுருங்க. இது வந்து இரவு முழுவதும் அந்த இடத்தில் அப்படியே இருக்க வேண்டும். மறுநாள் சனிக்கிழமை நாள் கண் விழிச்ச உடனே பல் விளக்கிட்டு முகங்கை கால்களை அலம்பிட்டு அந்த தட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பையும் இந்த கிராம்பையும் மேலே தூவி இருக்கீங்க இல்லையா, 2யும் ஒரு பக்கெட்டு தண்ணியில் நீங்கள் கொட்டிட்டு கரைச்சிட்டு இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு சுத்தமான இடத்துல போட்டுருங்க, சுத்தமான இடத்துல ஊற்றிடுங்க. பூச்செடிக்கு அடியிலையோ அல்லது சுத்தமான கால் மிதிபடாத இடத்துல போட்டுருங்க. எக்காரணம் கொண்டும் அசுத்தமான இடங்களிலே இந்த தண்ணீரை கொட்டக்கூடாது. சரிங்களா? இதை நீங்கள் கட்டாயமாக செய்யுங்க. இதை வெள்ளிக்கிழமை அன்று செய்ய வேண்டும். மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறையோ நீங்கள் செய்யலாம். இது தொழில் செய்யும் ஸ்தாபனங்களில் செய்யலாம், வியாபார ஸ்தாபனங்களில் செய்யலாம், வீடுகளில் செய்யலாம். எந்தெந்த இடங்களில் நெகட்டிவ் வைப் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, எந்தெந்த இடங்களில் இந்த கெட்ட அதிர்வலையின் மூலமாக எங்களுக்கு மன ரீதியான மற்றும் உடல் ரீதியான மற்றும் பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களோ, அந்த இடங்களில் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். சார் உப்பு வைக்கிறோம், ரைட்டு, எதுக்கு கிராம்பை மேலே தூரம்? இந்த கிராம்பு அப்படிங்கிறத ஆகர்ஷ்ண மூலிகையாக சொல்லுகிறோம். அட்ட கர்மங்கள் 8ல் ஆகர்ஷ்ணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா அழைத்தல், வரவழைத்தல் அப்படின்னு பேர். இந்த கிராம்பு என்பது லக்ஷ்மியின் அம்சம், உப்பும் லக்ஷ்மியின் அம்சம் தான். ஸோ இதில் இந்த கிராம்பு உப்பில் வைக்கிறச்சே நெகட்டிவ் வைப்ரேஷனும் நீங்கும், ப்ளஸ் உங்களுடைய வீட்டுக்குள்ள பரிபூர்ண லக்ஷ்மி கடாட்சமும் ஏற்படும். உங்களுடைய வீடு லக்ஷ்மி கடாட்சத்தில் பரிபூரணமாக தழைத்து நீங்களும் சேமமாக இருக்க இந்த கல்லுப்பு மற்றும் கிராம்பை சேர்த்து வைக்க பாருங்கள். சரிங்களா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3 மாதங்களுக்கு ஒரு முறை செஞ்சால் போதும். நிறைய ஆட்கள் வராங்க, சார் நான் வியாபாரம் செஞ்சிட்ருக்கேன், டெய்லி ஒரு 100 கஸ்டமர்ஸு, 200 கஸ்டமர்ஸு, 1000 கஸ்டமர்ஸை நான் பார்க்குறேன் அப்படின்னா அங்கே அதிர்வலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை செய்யணும்.
வீடு போன்ற இடங்களில் 3 மாதம் அல்லது 6 மாதங்களுக்கு ஒரு முறை செய்தாலே போதும். இதை செஞ்சிங்கனாவே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை உங்களால் பார்த்து ஒரு ஒரு பிரமிப்பை நீங்கள் அடைவீங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இது செஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு உங்களால் பிரித்து பார்க்குற அளவுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். சரிங்களா? கட்டாயம் செய்யுங்க. இவ்வளவு நேரம் பொறுமையாக நம்மளுடைய இந்த வீடியோவை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.